வணக்கங்க. நம்ம இன்னைக்கு கேழ்வரகு வடை தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான முருங்கைக்கீரை, நல்லா சுத்தமான முருங்கைக்கீரையை கரெக்டாக பார்த்து எடுத்துக்கங்க. டிஸ்க்ளைமருங்க, நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை போட்டு செஞ்சுட்டு நாளைக்கு இந்த யூடியூப்லாம் பார்த்து செஞ்சேன்னு சொல்லக்கூடாது. முருங்கைக்கீரை கேழ்வரகு வடை தான் சுட போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் முருங்கைக்கீரை 4 இனுக்கு உருவி எடுத்து வச்சு நம்ம உருவி எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் கீரை அப்படியே உருவி தனித்தனியாக எடுத்துங்க. கீரையை நல்லா ஈர்க்கு இல்லாமல் இளங்கீரையாக பார்த்து நல்லா க்ளீனாக எடுத்துங்க. ஈருக்கு தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான பச்சை மிளகா 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, 3 வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டுங்க. நல்லா உரித்து எடுத்து நல்லா நறுக்கிக்கிட்ட வெங்காயம் நறுக்கிட்டு பூண்டெல்லாம் உரித்து எடுத்துக்கங்க. நல்லா க்ளீனாக வெட்டி எடுத்துக்கோங்க. அற்புதமாக செய்யலாம். கேழ்வரகு வடை ரொம்ப ஈஸி, ரொம்ப சத்தான ஒரு பொருள். அதுவும் முருங்கைக்கீரை போட்டு செஞ்சால் ரொம்ப சுவையாக இருக்கும். வானலை வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நான் டிஃப்ரெண்ட்டாக செய்வோம், கொஞ்சம் வித்தியாசமாக. அதுக்கு தேவையான அளவு அடுப்பத்தை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கேழ்வரகு மாவை போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கேழ்வரகு மாவு நான் அரைச்சிட்டு வந்தேங்க. ஃப்ரெஷ்ஷாக இங்கே 1 கிலோ 50 ரூபா கேழ்வரகு. அழகாக போய்ட்டு அரைச்சின்னு வந்தேன். அப்படியே அரைச்சிட்டு வந்த மாவை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். சுடும்போது நல்லாயிருக்கு. சில டைம் வேகலாம் கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம் வரும், சிலருக்கு லூஸ் மோஷன் ஆகும். அதனால் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கிட்டா கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கங்க. தீ ரொம்ப சிம்மில் வச்சாமல் லைட்டாக அப்படியே வறுத்து எடுத்திங்கன்னா வாசனை வர அளவுக்கு அப்படி சூப்பராக கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். அதுமாரி டைமில் பக்குவமாக பார்த்து இறக்கி நீங்கள் ஒரு பாத்திரத்தில் மாவு பிசைகிற பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம். எப்படி அழகாக ஒரு நல்ல வாசனை வருதுங்க. நல்லா கேழ்வரகு மாவு வறுத்தோன்னே என்ன வாசனை சூப்பராக நல்லா அப்படியே கலர் அப்படியே சேஞ்ச் ஆகும். கேழ்வரகு ஒரு சத்தான ஒரு பொருளுங்க. ஓகேங்களா? நல்லா கேழ்வரகுலாம் வாரம் செய்து சாப்பிட்ணும். மாவு கொட்டிக்கலாம். வாங்க, மாவு கொட்டியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் வானலை வச்சுக்கிட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம அந்த வெங்காயம், பூண்டு, அந்த பச்சை மிளகா, கீரைலாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை போட்டு வதக்கி எடுப்போம். அதுக்கப்புறம் கீரை போடுவோம். இது 3 போட்டுட்டேன். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நல்லா கலர் வச்சு அப்படி வதக்கிறேன் பாருங்கள். கீரை நல்லா கொஞ்சம் அப்படியே நறுக்கி எடுத்துக்கங்க. பொடிசாக நறுக்கிங்க. இல்லை கையால் கூட பசங்க விட்டிங்கன்னா அப்படியே கீரை பசங்கிடும். கொஞ்சம் கட் பண்ண துண்டாக கட் பண்ண மாரி ஆகிடும். கத்தியால் கூட துண்டாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா வதங்கிருச்சுங்க. பயங்கரமாக நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயம் பார்த்து கீரை சேர்த்துக்கலாம். கீரையும் போட்டு நல்லா வதக்கலாம். ஏன் வதக்கி சேர்க்குறேன்னா அந்த லூஸ் மோஷன் ப்ராப்ளம் வராது. சிலருக்கு ஆகாது. சிலர் சரியாக வேக அடிக்க மாட்டாங்க வடையை. இந்த மாதிரி செஞ்சால் நல்லா சுவையாகவும் இருக்கும், நல்லா அருமையாகவும் இருக்கும். அதுக்காக தான் இது மாதிரி செய்கிறேன். சிலர் அப்படியே கூட டைரெக்டாக போட்டு கூட செய்யலாம். இது மாதிரி செஞ்சோன்னா கொஞ்சம் சுவையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வேகமாக நல்லா பொருளெலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வடை. பாருங்கள், அற்புதமாக நல்லா வதங்காச்சு. நல்லா வதங்குறேன். நல்லா வதங்குங்க. எப்படி இந்த வடை கேழ்வரகு சாப்பிட்டீங்கன்னா நல்லா நைட்டில் சாப்பிட்டீங்கன்னா நல்லா தூக்கம் வருங்க. தூக்கம் வரதுக்காண்டி எங்கள் அக்காலாம் நைட்டில் களி செய்து சாப்பிடுவாங்க. நம்ம அப்படியே மாவு பிசைகிற குண்டால் இதை கொட்டிக்கலாம். அப்படியே ஒரு பிசைஞ்சிக்கலாம். உப்பு போட்டு நம்ம பிசையலாம். உப்பு எடுத்துக்கலாங்க. உப்பு தேவையான அளவு போட்டு, அளவு சொல்லணும்னு நினைக்காதீங்க. அளவு அது உங்களுக்கே தெரியும். சமையலுக்கு அளவு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. அப்படியே போட்டு பிசைஞ்சிக்கலாம். அப்படியே போட்டு பிசைஞ்சாச்சு. லைட்டாக ஒரு இளஞ்சூடாக இருக்குது. அப்படியே போட்டு பிசைஞ்சிக்கிட்டேன். ஏன்னா எல்லாமே வறுத்தது தானே, அதனால் லைட்டாக இளஞ்சூடாக இருக்குது. நல்லா போட்டு நல்லா பிசைஞ்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பெரட்டிட்டு உப்பெல்லாம் போட்டு நல்லா ஒரு பெரட்டிங்க. எல்லா இடமும் உப்பு நல்லா பரவிடும். அதுக்காக தான் அதுக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே நான் அந்த மாதிரி பிசைஞ்சிக்கிட்டேன். தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பிசைஞ்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் பெய்யறது. சப்பாத்தி மாவு மாரி இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருந்தது. நல்லா பிசைஞ்சிக்கிங்க. அது மாதிரி பிசைஞ்ச உடனே நல்லா எப்படி மாவு பாருங்கள். நல்லா தெரிஞ்சுங்களா வித்தியாசம்? அற்புதமாக வந்திருக்கு பாருங்கள். வாங்க நம்ம வடை தட்டலாமா? வடை தட்டுறதுக்கு தேவையான ஒரு துணி எடுத்துக்கங்க. மாவு அப்படியே ஒரு பக்குவமாக அந்த பக்குவத்தில் நீங்கள் கரெக்டாக மாவை தண்ணி அளவாக சேர்த்து கரெக்டாக இது பண்ணிங்கன்னா, ரொம்ப தண்ணின்னா தலை ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம ஒரு வடையை தட்டிக்கலாம். ஒரு சின்ன துணி நினச்சி எடுத்துக்கங்க. அது கீழே நம்ம சாப்பிட்ற தட்டு கீழே கவுத்து போட்டு அந்த வடையை அதை மாதிரி தட்டிக்குங்க. தோசைக்கல் வச்சு ஆச்சு ஆல்ரெடி. லைட்டாக தண்ணி தேவையான அளவு சேர்த்து கூட லைட்டில் அப்படியே பண்ணிவிட்டு அப்படியே வடையை தட்டுங்க. எப்படி தட்டுறோம் பார்த்தீங்களா? நேக்காக சூப்பராக வடை தட்டலாம் எக்ஸ்பர்ட்டு. நம்மளாம் எல்லா வேலையும் எங்கள் அம்மாக்கிட்ட தான் கற்றுச்சு. எல்லா வேலையும் யாரும் கற்றுக் கொடுக்கல. ஃபிசிக்காக 90s கிட்ஸை பொறுத்தளவில் வேலையெல்லாம் எங்களுக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல. பார்த்தவொடனே கற்றுக்குவோம். நாங்கள் பார்த்தவொடனே அப்படியே செய்வோம். ஒரு முறை சாப்பிட்ற பொருளை வச்சே நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம். 90s கிட்ஸில் அதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. வடையை எப்படி தட்டியிருக்கோம் பாருங்கள். சாப்பிட்டு ஒரு பொருள் சாப்பிட்டு பார்த்துட்டே நாங்கள் எல்லா பொருளையும் சமைக்க செய்வோம். நாங்கள் அது அற்புதமாக வந்திருக்கு. சூப்பராக எக்ஸ்ட்ராடினரியாக வந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட. அப்படியே நானே ஒரே ஆளே வீடியோ எடுக்கிறதால கரெக்டாக எடுக்கணும். எல்லாம் அப்படியே கரெக்டாக லைவாக போடுவேன். வீடியோ எக்ஸ்டெண்டாக போடுவேன்.
பாருங்கள். இந்த தட்டு இந்த மாதிரி தான் கவுத்து வச்சு ஒரு உதாரணத்துக்காண்டி காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா வேகட்டும். நல்லா லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை எண்ணெய், மலாட்டை எண்ணெய் சேர்த்துங்க கொஞ்சம். வீட்டில் என்ன கேட்டிங்கன்னா அந்த எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில், அந்த ஆயில், இந்த ஆயில், இன்னமும் ஒரு ஆயில், ஏதோ ஒரு ஆயில் சேருங்க. ஆனால் வேர்க்கடலை எண்ணெய் பயன்படுத்தினா ரொம்ப நல்லது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். எண்ணெய் வந்து பயன்படுத்தினா கரெக்டான எண்ணெய் பயன்படுத்தினா உடம்புல ஒரு நோய் வராது. தேங்காய் எண்ணெய் கூட பயன்படுத்தலாம். வடை ஆல்ரெடி நான் தனியாக எடுக்கும்போது நல்லா பரட்டி போட்டேன். வீடியோக்குன்னு வரும்போது நான் ரெண்டு பேரும் எடுக்க முடியல, என்னால் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால் பக்காவாக எடுத்துட்டேங்க. நல்லா பரட்டி போட்டாச்சு. சூப்பராக நல்லா பர்ஃபெக்டாக வந்தது எல்லா வேலையுமே. அப்படியே ரெண்டாவது வடை அப்படியே தட்டுவோம். ரெண்டாவது வடையும் தட்டினேன். பாவங்க மாவை எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆள் வீடியோ எடுக்கிறது கரெக்டாக இல்லைங்க, அது ஒரு பிரச்சனையாக இருக்குது எனக்கு. வீடியோ கொஞ்சம் ரீச் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறுபடியும் இந்த மாதிரி தண்ணி போட்டு தொட்டு அழகாக தட்டலாங்க. எங்களுக்கெல்லாம் எந்த வேலையும் யாரும் கற்றுக் கொடுக்கல. 96 பொறுத்தவரை நாங்களே எல்லா வேலையும் அப்படியே பார்க்கும்போதே அப்படியே கற்றுக்குவோம். பேசும்போதே கற்றுக்கிறது, பார்க்கும்போதே சாப்பிடும்போதே கற்றுக்கிறது வேலையெல்லாம் வந்து இது என்ன போட்டு செஞ்சுக்கிறாங்க, என்ன அளவு, ஏது அளவு, அப்படியே க்ளீனாக தெரியும். எப்படி வடை அற்புதமாக வருதுங்க. ரெண்டாவது வடை தட்டின பாருங்கள், சூப்பராக வந்தது. சரி, வீடியோ எடுக்கிறது தான் ஆள் இல்லை, என்ன பண்ணுறது. லைவாக வீடியோ போகணும். நம்ம வீடியோ ரீச் ஆக மாட்டேங்குது. நல்லா ரீச் ஆகணும். என்னென்னவோ போடுறாங்க அந்த பொம்பளைங்களாம், அது இதுன்னு என்னவோ ஒரு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டுலாம் போடுறாங்க வீடியோவை. அதெல்லாம் லைக் பண்ணுறாங்க, லைவ் போடுறாங்க, என்னவோ பண்ணுறாங்க, கோல்டுக்கு வாங்க, சில்வருக்கு வாங்கன்றாங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் கொடுங்க. வீடியோ போட்டாச்சு, அந்த பக்கம் திருப்பி போட்டாச்சிங்க. சூப்பராக. யாரையும் தப்பாக சொல்லலை, பார்க்குறது தான் சொல்கிறோம். ஓகேவா? வடை சூப்பராக வந்ததுங்க. எப்படி ரெண்டாவது வடையும் சூப்பராக வந்து ஃபஸ்ட்டு வடை தான் எடுத்து போட்டாச்சு. ரெண்டாவது வடையும் சூப்பராக வந்து நாங்கள் எடுத்து போட்டேன். சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டேங்க. வடை வந்து அற்புதமாக வந்து இருக்குது, சுவையாக இருக்குதுங்க. உண்மையாகவே சுவையாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. வடை வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க வடை. மறுபடியும் வீடியோ கவரேஜுக்காண்டி இன்னொரு முறை வந்து ஒரு வடை போட்டு நல்லா காமிக்கணும். மறுபடியும் இன்னொரு வடை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். வீடியோக்காண்டி சூப்பராக வந்துருங்க. கேழ்வரகு சாப்பிட்டிங்கன்னா உடம்பு நல்லா தூக்கம் வராதவங்க நல்லா தூக்கம் வரும். நல்ல ஒரு சத்தான பொருள். சுகர் பேஷண்ட்டு அவங்களுக்குலாம் வந்து இந்த எப்பயுமே வந்து கேழ்வரகு இந்த பேஷண்ட் அந்த பேஷண்ட்டு ஸ்பெசிஃபிக்காக சாப்பிட்றதில்ல. அன்றாட உணவுலாம் நம்ம அதை கலந்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. களியாவோ, இல்லை வடையாவோ, இல்லை கஞ்சியாவோ, ஏதோ ஒரு விதத்தில் புட்டாவோ, இல்லை வந்து சிம்லி ஒண்டியாவோ, ஏதோ ஒரு விதத்தில் கேழ்வரகு வந்து அன்றாட வாழ்வில் சிறுதானிய உணவு வந்து நம்ம சேர்த்துக்கணும். ரொம்ப நல்லது. சத்தான உடம்பு நல்லா பலம் கொடுக்கும். கேழ்வரகு சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப ஜெயிஞ்சாண்டிக்காக இருப்பாங்க. 6 அடி 7 அடி நல்லா ஜெயிஞ்சாண்டிக்காக உடம்பு இருக்கும். சூப்பராக இருந்ததுங்க வடை, அற்புதமாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணலாம். சப்போர்ட் கொடுங்க, நமக்கும் சப்போர்ட் கொடுங்க. அந்த வீடியோக்குள்ளே சப்போர்ட் கொடுத்து கொஞ்சம் நேரம் இதுக்கும் ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஈஸி டு குக்கிங் தான். நம்ம வீடியோவே வந்து ஈஸி டு குக்கிங் தான். நம்ம வீடியோ பார்த்தாங்கன்னா ஈஸியாக குக் பண்ணாதவங்களும் சமைக்க தெரியாதவங்களும் சமையல் கற்றுப்பாங்க. அதுதான் நம்ம யூடியூப் சேனலோட ஸ்பெஷாலிட்டி. நன்றி, வணக்கம்.